அல்லேலூயா. உலகமெல்லாம் ஆளுகிற ஒரே ஒரு ஆண்டவர் நமக்குள்ளேயும் நம் குடும்பத்துக்குள்ளேயும் சபைக்குள்ளேயும் சமுதாயத்துக்குள்ளேயும் சகல நாடுகளிலேயும் சகல உலகத்தின் பகுதிகளிலேயும் வாழுகிற நல்ல ஆண்டவரை நாம் அறிந்திருக்கிறபடியால் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். Praise the Lord. Nature of the resurrection. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த வசனத்திலே அவரை போல நாம் மாறுவோம், அவரை போல இருப்போம் என்று அந்த ஒரு காரியத்தை நாம் கடந்த வாரத்தில் உதாரணத்தின் மூலமாக சிந்தித்தோம். முட்டைக்குள்ள இருக்கிற மஞ்சள் கருவும் வெள்ளைக்கருவும் 21 நாள் கழித்து அது தாயை போல சாயலிலே வெளிவருகிறது. ஆனால் தாயை போல ஒரு முட்டையில் இருக்கிற குஞ்சு மாறு 21 நாள். அதுபோல 21ஆம் நூற்றாண்டிலே இன்னும் 75 ஆண்டுக்குள்ளே தாயை போல பருவத்திலிருந்து உருண்டையான இந்த முட்டை உலகத்தை அடைகாக்கிற ஆண்டவர் திடீரென்று 21ஆம் நாள் முட்டை வெடிக்கிறது போல இந்த உலகம் முடியும் போது அவருக்கு ஒப்பாக நாம் இருப்போம். மஞ்சள் கருவும் வெள்ளைக்கருவும் தான் இருந்தது. நிச்சயமா இந்த குஞ்சை நம்ப மாட்டேன், இது அந்த தாய்க்கோழி எங்கேயோ போய் கூட்டு வந்திருக்கு நாம் சொல்லுவோம். முட்டை ஒரு கோழிக்குள்ளிருந்து வருகிற வரைக்கும் உள்ளே அது சற்று மென்மையான தன்மையுடையதாக இருக்கும். வெளியே வருகிற போதுதான் அது கெட்டியாக மாறுகிறது. ஆண்டவர் அதிசயமான காரியங்களை சின்ன ஒரு பறவையில் ஒரு கோழி பறக்கும் பறவைகளில் கூட செய்திருக்கிறார். அந்த தாய்க்கோழி முட்டை அடகாக்கும் பொழுது வேறு ஒரு கோழியை உள்ளே சேர்க்காது. அந்த அளவுக்கு தனித்துவம் இருந்து அந்த முட்டையிடுகிறது என்று கடந்த வாரம் உங்களுக்கு சொன்னேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் எந்த ஒரு தடையில்லாதபடி எந்த சக்தி அணுகாதபடி அவர் அடைகாத்து நம்மை அவரை போல மாற்றுகிறார். நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாய் இருப்போம். as he is, அவரை போல இருப்போம் என்று கடந்த வாரத்திலே அந்த நேச்சர் ஆஃப் தி ரிசரக்ஷன், உயிர்த்தெழுதலின் தன்மையினுடைய உண்மையினுடைய தன்மை என்னதென்று அறிந்து கொண்டு செய்தியை தொடர நாம் கவனித்தோம். அதுபோல லூக்கா 24ஆம் அதிகாரத்தில் 41 முதல் 43 படியுங்க. லூக்கா 23, லூக்கா 24 39 முதல்ல படிங்க. லூக்கா 24 39 40. லூக்கா 24 39 40. நான் தான் என்று அறியும்படி என் கைகளையும் என் கால்களையும் பாருங்கள், என்னை தொட்டு பாருங்கள். நீங்கள் காண்கிறபடி எனக்கு மாம்சம் எலும்புகளும் உண்டாயிருக்கிறது போல ஒரு ஆவிக்கு இராதே என்று சொல்லி நம்முடைய கைகளையும் கால்களையும் அவர்களுக்கு காண்பித்தார். அப்படியானால் ஒரு பிசாசை காணுகிற பொழுது அதை பட்டயத்தை வைத்து வெட்ட வேண்டிய அவசியமில்லை. காரணம், அதற்கு எலும்பும் சதையும் இல்லை. அந்த பூதாகரமான எவ்வளவு பெரிய உயரமா இருந்தாலும் சிறுசா இருந்தாலும் பெருசா இருந்தாலும் சரி, இயேசு கிறிஸ்து சொல்லி தருகிறார், அந்த ஆவி போல நான் அல்ல, அதுபோல இந்த என்னுடைய ஆவி வேறு, மற்ற பிசாசனுடைய ஆவி வேறு என்று சொல்லிவிடுகிறார். அதாவது ஒரு ஈவில் ஸ்பிரிட், ஒரு அசுத்த ஆவிக்கு அது பூதகரமாக வரும். இயேசுவின் நாமத்திலே போ என்று சொல்லி ஒரு குத்துனா கூட கையை சும்மா தான் சுற்றிட்டு போகும். அது உருவம் இல்லாதது, எலும்பு இல்லாதது, சதை இல்லாதது. ஆனால் இயேசு கிறிஸ்துவுக்கு அவர் உயிர்ப்பிக்கிற ஆவியானார் என்று சொன்னாலும், முந்தின ஆதாம் ஜீவாத்மாவானார், பிந்தின ஆதாம் உயிர்ப்பிக்கிற ஆவியானார். மொபைல் சாட்சி வச்சு திருப்பியாச்சா? சரியா இருக்கா? முந்தின ஆதாம் ஜீவாத்மாவானா, பிந்தின ஆதாம் உயிர்ப்பிக்கிற ஆவியானார்னு போட்டிருக்கேன்னா, இயேசுவின் ஆவி, உயிர்த்தெழுந்த ஆவியாயிருக்கிற இயேசு,
அவர் எப்படிப்பட்டவர் என்றால் எலும்பும் சதையும் உடையவர் என்பதை அங்கே படிக்கிறோம். அப்படியானால் நேச்சர் ஆஃப் ரெசரக்ஷன், ஆண்டவருடைய உயிர்த்தெழுதலின் தன்மையும் உண்மையும் என்னவென்றால் அவர் எலும்பு சதை உடையவரான ஒரு ஆவிக்குரிய சரீரத்தை உடையவர். இதிலே நாம் அறிந்து கொள்ளுகிற காரியம் என்ன? நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாய் இருப்போம் என்றால் நாமும் உயிர்த்தெழும் பொழுது நம்முடைய உயிர்த்தெழுகிற அந்த உள்ளான மனுஷனாகிய ஆவிக்கு எலும்பும் சதையும் இருக்கும். ஆகையினாலே எலும்பை குறித்து கூட யோசேப்புக்கு நம்பிக்கை இருந்தபடியினால்தான் அந்த எகிப்திலிருந்து அவர்கள் போகும் பொழுது என்னுடைய எலும்பையும் இந்த எகிப்திலே புதைக்காமல் கானானிலே அடக்கம் பண்ண வேண்டும் என்று யோசேப்பு விசுவாசத்தினாலே தன் எலும்புகளை குறித்து தீர்க்க தரிசனமாக உரைத்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எபிரேயர் 11ஆம் அதிகாரத்திலே. அதையிலே சொல்லுவோமா? இந்த வசனத்தை படிச்சிருவோமா? எபிரேயர் 11ஆம் அதிகாரம் எடுத்தவங்க படிக்கலாம். விசுவாசத்தினாலே யோசேப்பு எத்தனாம் வசனம்? 22. விசுவாசம் என்று சொல்லுகிறது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாக இருக்கிறது. அப்ப நம்பணும். ஆனா நாளைக்கு தான் சூரியன் உதிக்கும் நம்புறோம். ஆனா நாளைக்கு உதிக்கிற சூரியனை நாளைக்கு தான் பார்ப்போம். அப்போ நம்பிக்கைங்கிறது இன்றைக்குரியது, விசுவாசங்கிறது நாளைக்குரியது. நம்பிக்கையுமே நம்பிக்கையாக இருப்பது அது விசுவாசத்தை வெளிப்படுத்துகிற ஒரு அடையாளம். வரையில சொல்லுவோமா? ஆகவே விசுவாசத்தினாலே யோசேப்பு இஸ்ரவேல் புத்தர் எகிப்து தேசத்தை விட்டு புறப்படுவார்கள் என்பதை பற்றி தன்னுடைய கடைசி வயசான காலத்துல அவன் பேசி தன் எலும்புகளை குறித்து கட்டளை கொடுத்தான். விசுவாசத்தினால எலும்புகளை குறித்து கட்டளை கொடுத்தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ நம்ம எலும்புகளை பற்றி நமக்கு ஒரு அதிகாரம் வேண்டும். என்ன சொல்லுவோமா? என் பாவங்கள் என் எலும்புகளுக்குள்ளே அடைபட்டு இருந்தது என்று இடத்திலே சங்கீதக்காரர் சொல்லுவார். என் இளவயதின் பாவங்களை நிலையாதிரும் என்று சொல்லுவார். மற்றொரு இடத்திலே சங்கீதக்காரர் சொல்லுவார், என் எலும்புகள் எல்லாம் கர்த்தாவே என்று சொல்லும், இப்படியாக சொல்லுவார். அறையிலே சொல்லுவோமா? என் எலும்புகள் எல்லாம் கர்த்தாவே என்று சொல்லும். அப்படியானால் இந்த எலும்பு அது உயிர் தெழும்போது ஒரு பரிசுத்தமுள்ள எலும்பாக இருக்க வேண்டும். எலும்பு, நரம்பு, தசையும் கூட பரிசுத்தம் உள்ளதாக இருக்க வேண்டும். ஏனென்றால் அவர் தசை உள்ளவராய் காணப்பட்டார். அப்படியானால் இந்த உடம்பை நாம் எப்படி நேசிக்க வேண்டும் என்றால் எல்லாரும் பார்த்து ரசிக்கிற அளவுக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லி உள்ள அனுபவம் அல்ல. நாம் எல்லாரும் பார்த்து ரசித்தாலும் ரசிக்காவிட்டாலும் நாம் ஒன்றை யோசித்து வாழ வேண்டும். இந்த உடலிலே இருக்கிற எனக்கு ஒரு நாளிலே மரணம் என்பது வரும். அது 6லும் சாவு, 100லும் சாவு, 20லும் சாவு, 60லும் சாவு. மண்ணா போன சரீரம் எப்படி வாழ்ந்தாங்க, அனுபவி ராஜா அனுபவி அப்படின்னு வாழ்ந்துட்டு ஒரு நாளைக்கு செத்தா போச்சு அப்படிங்கிறது கிடையாது. அதாவது இந்த சரீரம் மரித்து உயிர்த்தெழுகிற போது இயேசுவின் சரீரம் போல காணப்பட வேண்டும். அதை நினைத்து இந்த சரீரத்தை நேசிக்கணும். அல்ல சொல்லுவோம், பிதாவாகிய தேவன் தன்னுடைய குமாரனுக்கு ஒரு சரீரத்தை ஆயத்தம் பண்ணினாரே என்று அங்கே நிருபத்திலே பவுல் சொல்லுகிறார். எபிரேய நிருபக்காரர் சொல்லுகிறார், நமக்காக ஒரு சரீரத்தை ஆயத்தம் பண்ணினாராம். அந்த சரீரம் தான் என்ன சரீரம்? ஆதாமை போல புளிச்ச மாங்கொட்டைகளை, புளிச்ச மாங்காய்களை உருவாக்குற புளிச்ச மாங்கொட்டை அல்ல.
இனிப்பு மாமரங்களையும் மாம்பழங்களையும் உருவாக்குகிற ஒரு இனிச்ச மாங்கொட்டை, புளிச்ச மாங்கொட்டை ஆதாம், இனிப்பு மாங்கொட்டை இயேசு. அந்த இனிப்பு மாங்கொட்டையை ஒருவன் தேடி பிடித்து விதைப்பது போல பூமியிலே படியாக்கி அவருக்குள் நம்மையும் இனிமையாக மாற்றி தனிமையாக இராமல் ஆண்டவரோடு கூட நம்மை தகுதிப்படுத்தி உரிமையாக்கி அவர் ரத்தத்தால் நம்மை அவருக்கு தேவனுடைய பிள்ளைகளாக மாற்றினார். அவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே பணம், பொருள், செல்வம், புகழ் எல்லாவற்றையும் பெரிதாக எண்ணவில்லை. அவர் தன்னைத்தானே வெறுத்து என்று எழுதப்பட்டிருக்கிறது. மரணத்தின் முடிவு பரியந்தம் தன்னை தாழ்த்தினார் எழுதப்பட்டிருக்கிறது. அவர் ஒன்றையும் பரலோகத்துக்கு எடுத்துக்கிட்டு போனதாக இல்லை. ஆனால் ஆதித்திரு வார்த்தையானவர் அவர் மண்ணுருவானார். அந்த மண்ணுருவாகி திரும்ப மறுரூபத்தில் விண்ணுருவானார். விண்ணுருவமான அந்த தசையும் மாமிச எலும்பும் சதையும் உள்ள அந்த சரீரத்தோடு அவர் பரலோகத்தில் இன்னும் இருக்கிறார். இயேசு கிறிஸ்து பிதா தனக்கு கொடுத்த சரீரத்தை நேசித்தார். அல்லேலூயா சொல்லுவோமா? அந்த சரீரத்தை பற்றி யோசித்தார். ஆகவே அவருக்கு ஒப்பாய் இருப்போம் என்றால் இந்த சரீரத்தை நேசிக்க. இந்த சரீரத்தை நீங்க நேசிக்கிறீங்களா? எப்படி நேசிக்கிறது? நல்லா கொஞ்சம் தலைக்கெல்லாம் டை போட்டு, நல்ல முகத்துக்கு பவுடர் போட்டு, நல்ல ட்ரெஸ் பண்ணி மற்றவங்க பார்த்து ஆகா என்ன அழகா இருக்கிறீங்க அப்படின்னு சொல்றதுக்காக அந்த சரீரத்தை நேசிக்கிறோம். ஆகா சிஸ்டரை பாருங்க என்ன அழகு, என்ன ட்ரெஸ், என்ன அழகா இருக்கிறாங்க அப்படி சொல்லி புகழ்றதுக்கா? அதுக்காக நம்ம ட்ரெஸ்ஸும் பண்ணாம ஒரு நல்லாவும் இல்லாம அப்படியே குப்பை மாதிரியா தலை போட்டு இருப்போம். இருக்கிற வரைக்கும் நம்ம கருப்பா இருந்தாலும் சரி, பிரவுனா இருந்தாலும் சரி, அமெரிக்காக்கார மாதிரி வெள்ளையா இருந்தாலும் சரி, ஒரு நாள் குளிக்கலன்னா உடம்பு நாரிக்கும். இந்த சரீரத்தில் நல்லா பல்ல தொடக்கி எல்லாவற்றிலும் சிரசு முதல் பாதம் வரை சுத்தம் செய்து நன்றாக நீட்டாக இருக்கும்படி தலைக்கு டை ஒன்று போட்டுக்கோங்க, பவுட்ரு போடணும் போட்டுக்கோங்க, நல்லா அழகாக அணிய வேண்டியது அணிஞ்சிக்கோங்க, நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கிடுங்க. அந்த பேர் நல்லா இருக்கிற சிஸ்டர் நல்லா இருக்கிற சொல்லட்டும். ஆனால் கூட எல்லாரும் சொன்னாலும் பிதாவாகிய தேவனும் குமாரனாகிய தேவனும் பரிசுத்த ஆவியாகிய தேவனும் என் பிள்ளைக்காக ரத்தத்தை சிந்தி மீட்டேன். அவள் உள்ளாகவும் பூரண மகிமை உள்ளவளாக இருக்கிறாள், புறம்பாகவும் அவன் பூரண மகிமை உள்ளவளாக இருக்கிறாள் என்று சொல்லத்தக்கதாக நாடொரு மேனி பொழுதொரு வண்ணமாக பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும் என்ற வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும். எப்படியும் வாழலாம் ஒரு வாழ்க்கை, அது உலகத்துக்காக. இப்படித்தான் வாழ வேண்டும் ஒரு வாழ்க்கை, அது கர்த்தருக்காக. எதற்காக? ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் பெற்று பரிசுத்த ஆவியை பெற்று பாடுகளை சகித்து பலவித மக்களை விட்டு ஒதுங்கி வாழ்ந்து பரலோகத்துக்கு போய் எப்படியாவது சேர்ந்துடணும். நரகத்துல போய் சேர்ந்துடக்கூடாது. அங்க போய் ஒரு ஆவியான உலாவ போறோம் கிடையாது. இயேசு எப்படி பிதாவின் வலது பாரசத்திலே சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறாரோ அதே இயேசுவோடு கூட ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனும் என்னோடு கூட சிங்காசனத்தில் அமரும்படி செய்வேன் என்று சொன்னால், பிதாவின் பக்கம் இயேசு கிறிஸ்து, அந்த இயேசு கிறிஸ்துவின் பக்கம் நாம் அப்படி இருப்போம் என்ற நம்பிக்கை இருந்ததினாலே இடி முழக்கத்தின் மக்கள் என்று பெயர் பெற்ற அந்த போவர்னகேஷ் என்ற அர்த்தம் இடி முழக்கத்தின் மக்கள். அந்த போவர்னகேஷ் என்ற பெயருக்கு அர்த்தம் கொள்ளத்தக்கதான யாக்கோபு யோவான் என்ற செபதேயுவின் குமாரருடைய தாய், அந்த செபதேயுவினுடைய குமாரருடைய தாய் என் மகன் ஒருத்தனுடைய வலது பக்கத்திலையும் என் இன்னொரு மகன் இடது பக்கத்திலும் இருக்குன்னு அர்த்தம் என்னன்னு கேட்டா, பிதாவை கூட விட்டுட்டு இயேசுவுக்கு ரெண்டு பக்கத்திலும் என் பிள்ளைகள் இருக்கணும். என்ன ஆசையா இயேசு கிறிஸ்து சொன்னார், நல்லதம்மா, ஆனா அது எனக்கு தெரியாது, என் பிதா ஒருவர் தான் அறிவார். அப்படிப்பட்ட அளவு கடந்த ஆசை இயேசு சரீரத்தில் மரித்து உயிர்த்தெழுவதற்கு முன்னதாகவே அந்த
செபதேயுவின் குமாரனுடைய தாய்க்கு இருந்ததானால், இன்றைக்கு மரித்தேன், நான் சதா காலங்களில் உயிரோடு இருக்கிறேன் என்று சொல்லும் பொழுது நாம் எவ்வளவாக நம்முடைய சரீரத்தை பரிசுத்தமாக, பரிசுத்தம் என்றால் ஆவிக்குரிய விதம், சுத்தம் என்றால் சிரசு முதல் பாதம் வரையிலும் அவர் நோக்கி கூப்பிடும் பொழுது ஒவ்வொரு உறுப்புகளும் அவருக்கு பிடித்தமானதாக இருக்க வேண்டும். அல்லே சொல்லுவோமா? அல்லேலூயா, அல்லேலூயா. நல்லா சாப்பிடணும், நல்லா தண்ணி குடிக்கணும், நோய் நொடி வராமல் பார்த்துக்கணும். எதுக்காக? அவருக்கு பரிசுத்தமாய் வாழவும், அவருக்காக பயன்படவும், அவருக்காக பரிசுத்தமாய் வாழவும் பயன்படவும், அவருக்காக பரிசுத்தமாய் வாழவும் பயன்படவும். இந்த இரண்டு நோக்கத்தோடு கூட வாழும் பொழுது சாத்தானுக்கு பிடிக்காது, இயேசுவுக்கு பிடிக்கும். யாருக்கு நம்மளை பிடிச்சாலும் பிடிக்காட்டியாலும் இயேசுவுக்கு பிடிக்கும். இயேசுவுக்கு பிடித்தால் போதும், யாருக்கும் நம்மை பிடித்தாலும் பிடிக்காவிட்டாலும் பரவாயில்லை. ஆகவே எனக்கு பிரியமே, நீ ரூபவதி, உன்னில் பழுது ஒன்றும் இல்லை என்று மணவாளன் மணவாட்டியை பார்த்து சொல்லுகிறார். நீ என் பிரியம் ரூபவதி, உள்ளாக பூரண அழகுள்ளவள். உள்ளத்தை பார்த்து தோண்டி பார்க்கிறார். ஒரு உலக மணவாளன் மனைவியுடைய உள்ளத்தை எல்லாம் பார்க்க முடியாது. உலக மணவாட்டி மணவாளனுடைய உள்ளத்தை எல்லாம் பார்க்க முடியாது. நம்முடைய மணவாளுடைய உள்ளம் நமக்கு தெரியும். நம்முடைய மணவாட்டியாகிய நம்மை பற்றி அவருக்கு தெரியும். ஆகவே இந்த உலகத்திலே வாழுகிற சொற்பகால வாழ்க்கையிலே, சொற்பகால கணவன் மனைவி என்ற உறவிலே எல்லாவித அன்புக்கு மேலாக இயேசு கிறிஸ்துவின் அன்பை நினைத்து பரிசுத்தமாக, அவருக்கு பிரியமாக, அவருடைய சரீரத்தை போல நம்முடைய சரீரம் மாறும் என்று வெளிப்படுத்தலோடு வாழ வேண்டும். அல்லேலூயா சொல்றோமா? அன்பில் என்னை பரிசுத்தனாக்க தம்மை கொண்டு சகலத்தையும், என்னை பரிசுத்தமாக. நாலாவது பாட்டு, உன்னத பாடல்கள் 4. என்னை பரிசுத்தமாக தம்மை கொண்டு சகலத்தையும்
நாமத்துக்கு மகிமையும் கனமும் உண்டாவதா. ரோமர் 8ஆம் அதிகாரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 28வது வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். சேர்ந்து வாசிப்போம். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு வருகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதல் பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ தம்முடைய குமாரன் எல்லாருக்கும் மூத்த அண்ணாச்சியாய் இருக்கும்படி தேவன் அவருக்குள்ளாக சகோதரருக்குள்ளே நமக்குள்ளே அவர் முதல் பேரானவர், முதல் பிள்ளை, அவர் மூத்த பிள்ளையாக, அப்போ மூத்த அண்ணன் அப்படியாக இருக்கும்படிக்கு தேவன் எவர்களை முன் அறிந்தாரோ படிய அவர்களை நமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு முன்குறித்திருக்கிறார். அப்போ God's pre-plan about His church. ரோமாபுரியார் சபைக்குத்தான் எழுதுகிறார். சபையாம் சரீரம் வளர்ச்சிக்காக அப்போஸ்தலரை கொண்டு போதிக்கிறார். உன்னை அணைப்பார், அவர் உனக்கு ஆசீர்வதிப்பார்னு சொல்லுகிறது ஆந்திரன் செய்தி இருந்தாலும், உன்னை ஆற்றுவார், தேற்றுவார், கைவிட மாட்டார் என்று இருந்தாலும் உலகத்தில் நல்லதுதான், அவசியம்தான், ஆமாம். ஆனாலும் கூட இந்த ஒரு மகிமையான பியாண்ட் தி லிமிட், அங்கே என்ன சொல்லியிருக்கிறது, மேலான ஒரு அளவு கடந்த ஆசீர்வாதம். தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதல் பேரானவராக இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்னதாகவே அறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு அவரை போல, அவரை பார்த்தா இவரை பார்க்க வேண்டாம், இவரை பார்த்தா அவரை பார்க்க வேண்டாம், அப்படி இரட்டை பிள்ளைகள் மாதிரி அவருடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு அந்த முகத்துல, சரீரத்தில் உள்ள முகம் கூட அவர் முகம் மாறி இருப்பதற்கு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீ ஆதாம்னு ஒரு ரூபத்திலிருந்து மறுரூபமாகிறது வாலிபா, வாலிபன், கன்னிகா, கன்னிகை, நீ யாரை போல மாற வேண்டும்? இயேசுவை போல மாற வேண்டும். அந்த இயேசுவை போல மாறுகிறதுன்னு சொன்னா அவரை போல முடிய வச்சு, அவரை போல ஒரு அங்கியை போட்டு அப்படியே அமைதியாக இருப்பதல்ல. அவரை போல மாறுகிறதற்கு என்று சொல்லுகிறது. அவர் எப்படி அவரை போல மாற வேதம் சொல்லுகிறதோ அதை கொண்டு அவரை போல மாற வேண்டும். இயேசுநாதர் மீசை வச்சிருந்தாரு, இயேசுநாதர் தாடி வைத்திருந்தாரு, இயேசு முடிய வளர்ந்திருந்தாரு, யூத நபிமார்கள் மாதிரி இருந்தாரு. அந்த இயேசுடைய அவுட்வர்ட் ஷோ, அந்த வெளியரங்கமான தோற்றம் அல்ல, இயேசுவை போல மாறுகிறது என்று சொல்லுகிறது. அங்கே சொல்லியிருக்கிற காரியத்தை பாருங்கள். 29 கடைசி வாக்கியம், தமது குமாரனுடைய சாயலுக்கு முன்குறித்திருக்கிறார். குமாரனுடைய சாயலுக்கு இன்னும் கொஞ்சம் விளக்கமா சொல்றேன். இந்த வசனத்தை படிச்ச பிறகு சொல்றேன். 30ஆம் வசனம் படிங்க. எவர்களை முன் அறிந்தாரோ அவர்கள் அழைத்தும் இருக்கிறார், எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களாகியும் இருக்கிறார், எவர்களை நீதிமான்களாக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். அப்போ இயேசு கிறிஸ்து அந்த மகிமையிலே இருக்கிறது போல நாம் இருப்பதற்கு ஆண்டவர் ஏதோ இந்த ஆலயத்தில் வந்து விட்டதினால் அல்ல, ஒரு கிறிஸ்தவ பரம்பரையிலே பிறந்து விட்டதினால் அல்ல, அவர் முன்குறித்திருக்கிறார். அவர் முன்குறித்ததினாலே அந்த காரியத்தை செய்கிறார். அல்லேலூயா சொல்லுவோமா? மலை என்பது ஒரு கற்பாறை, ஏராளம் அதிலே பயிர் செய்து பிழைக்கிறார்கள். மலையிலும் கூட மணற்பாங்கான இடத்திலே அங்கே இயந்திரத்தை கொண்டு போய் மலையை வெட்டி ஒரு கல்லை கொண்டு நம்முடைய 3 ரோட்டில் போட்டிருக்கு. எல்லாரும் வெத்தலையை போட்டு துப்பிட்டு போகிறான், சுண்ணாம்பு கொண்டு தடவிட்டு போகிறான்.
இன்னொருத்தர் உட்கார்ந்துட்டு போறவன் என்னடா வழியில் இந்த கதை கொண்டு போட்டு வச்சிருக்கிறதுக்கு திட்டிட்டு போறான். திடீர்னு பார்த்தா அதற்கு சிற்றுளியால் கல்லும் தகரும், சிற்று உளியால் சின்ன உளியால் சிற்றுளியால் கல்லும் தகரும் என்ற வண்ணமாக அந்த கைவண்ணமான வேலையை ஒரு சிற்பி ஒருவர் கலைஞர் வந்து அழகாக தலையென்ன உடல் என்ன கைகள் என்ன கால்கள் என்ன அழகாக அமைத்து அதிலே கண்கள் மூக்கு வாய் எல்லாம் அருமையாக ஒரு மகாத்மா காந்தியாக உருவாக்கி கோல்டு பெயிண்ட் அடித்து உட்கார வச்சுட்டாங்க. இப்போ காந்தி ஜெயந்தி வந்து அக்டோபர் 2 மாலைகள் வந்து குவியுது. அக்டோபர் 2 படித்தவனும் பகைத்தவனும் வெறுத்தவனும் விரும்புகிறவனும் எல்லாம் மாலையை போட்டு நம்முடைய தேசப்பிதா மகாத்மா காந்தி. அதற்காக ஒரு சிற்பி கலைஞர் ஒரு கல்லை தெரிந்து கொண்டான், அதை வெட்டி எடுத்தான், அதை முன்குறித்து கொண்டு வைத்தான். அது அநேக வீணான துப்பலையும் அநேக வீணான சுண்ணாம்பு ராவலையும் தாண்டி, சுண்ணாம்பு உராய்தலையும் தாண்டி, அநேகருடைய படிச்சொல்லையும் தாண்டி, சிற்றுளியால் கல்லும் தகரும் என்ற சிற்ப கலைஞருடைய கைவண்ணத்தால் ஒரு மகாத்மா காந்தி சிலையாக மாறினது. அதே போல இன்றைக்கும் சிலைகளை உருவாக்கி கொண்டு வருகிறார்கள். அவைகளெல்லாம் ஒரு மாலையிட்டு போற்றப்படுகிற கூட்டத்திற்கு முன்னே அதற்கென்ன உயிராய் இருக்கிறது. உயிருள்ள ஒருவன் அதை உருவாக்கினான். அதே வண்ணமாக பிதாவாகிய தேவன் தம்முடைய குமாரனை அநேக சகோதரர்களுக்குள்ளே நமக்குள்ளே அவரை மூத்த அண்ணாச்சியாக வைத்து மூத்த குமாரனாக வைத்து அவரை போலவே நம்மை மாற்றும்படியாக அவர் முன்குறித்திருக்கிறார். எவர்களை முன்குறித்தாரோ, இவர்களை முன் அறிந்தாரோ அவர்களை முன்குறித்திருக்கிறார். எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார். எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களாக்கியும் இருக்கிறார். ரத்தத்தால் நீதிமானாக்கி இருக்கிறார். எத்தனையோ பேர் நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்களே, அது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? அது பெரிய ஒரு நோக்கத்தோடு தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறது. சகோதரனே, வாலிபனே, கண்ணிகையே, தேவ பிள்ளைகளே, 1000 துன்பங்கள் உலகத்தில் இருக்கலாம். பியாண்ட் தி லிமிட், ஒரு அளவுக்குட்பட்ட வாழ்க்கைக்கு பிறகு ஒரு அற்புதமான ஒரு மகிமை இருக்கிறது. அந்த நீதிமான் ஆக்கினவர்கள் எவர்கள் உண்டோ, எவர்களை நீதிமான்கள் ஆக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தி இருக்கிறார். as he is, அவரை போலவே மகிமைப்படுத்தி இருக்கிறார். அவரை போலவே உயிர்த்தெழும்படியாக, அவரை போலவே சாயலாய் இருக்கும்படியாக, அவரை போலவே எலும்பும் சதையும் உடையவர்களாய் இருக்கும்படியாக ஆண்டவர் ஒரு சாதாரண ஒரு அசுத்தாவியை போல அல்ல, அசாதாரணமான தேவ ஆவியை பெற்ற ஒரு உருவமுள்ள மனுஷியாக வைத்திருக்கிறார். ஆகவே தேவனுடைய மகனே, மகளே, என்னை தொடாதே என்று சொன்னவர் 8 நாளைக்கு பின்பு அந்த பூட்டி இருந்த வீட்டுக்குள்ளே வந்து என் கைகளை தொட்டுப்பார் என்று சொல்ல காரணம் என்ன? அவர் பரலோகம் போய் வந்து விட்டார் என்று அர்த்தம் என்று சொல்ல சந்தேகமில்லையே. அப்படி அவள் உயிர்த்தெழுந்த சரீரத்திலே ஒருவரை ஒருவர் தொட முடியும். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. லூக்கா 24 அதிகாரம் 41 வசனத்திலிருந்து 43 வசனம் வரைக்கும் படியுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். லூக்கா 24 41 முதல் 43. இதெல்லாம் கேட்டு சந்தோஷமா இருந்தா கூட ஆகா ஆகா அது இப்படி யாருங்க இப்பவும் கூட சிலர் கேட்டுக்கிட்டு இருக்கும்போது அப்படியா ஆஹா இப்படிதான் இருக்குதா, சரீரம் நல்லா வச்சுக்கணும், சரீரம் இவ்வளவு விசேஷமானதா, ஆகா கேட்டு அது யார் கண்டா? இயேசு சொல்லி இருக்கிறார். அதிலே சொல்லுவோமா? அதிலே சொல்லுங்க. இப்ப படிங்க. லூக்கா 24 41 முதல் 43 41 முதல். அவர்கள் சந்தோஷத்தினால் இன்னும் விசுவாசியாமல், சந்தோஷப்படுறான்னு சொல்லி நம்பிட முடியாது. சந்தோஷத்தினால் இன்னும் விசுவாசியாமல் ஆச்சரியப்படுகையில் புசிக்கிறதற்கு ஏதாகிலும் இங்கே உண்டா. சரி, அடுத்தது இன்னொரு வசனம் படியுங்க. யோவான் 21 அதிகாரம் 12 முதல் 12-13. யோவான் 21 12-13. வாருங்கள் போஜனம் பண்ணுங்கள் என்றார்.
அவர்கள் கர்த்தரென்று அவரை கர்த்தரென்று சீசர்கள் அறிந்திருந்தபடியால் அவர்களில் ஒருவனும் நீர் யார் என்று கேட்டு கர்த்தர்னு அறிஞ்சிட்டாங்க. நான் வலதுபுறம் வளைய போட்டு இவ்வளவு மீன் வந்ததுன்னா ஏற்கனவே மீன் கிடைக்கிற அற்புதம் அவர் தான் செய்தார். ஆகவே அவர் தாம் செய்கிற எக்கோயாம் சேலோ எழுதப்பட்டு ரொம்ப ஆழமா சிந்திச்சுப்பாரு. கர்த்தர் தாம் செய்கிற நியாயத்தினால் அறியப்படுகிறார் என்று சொல்லுகிற சமயத்தில் ஆகவே அவருடைய கிரியைகளை கண்டு கர்த்தர் என்று அறிந்து கொண்டார்கள். கர்த்தர் அறிந்தபடியால் துணியவில்லை. அப்பத்தையும் மீனையும் எடுத்து அவர்களுக்கு கொடுத்தார். இயேசு மரித்தோரிலிருந்து எழுந்த பின்பு அப்ப ஆண்டவருடைய உயிர் தெழுந்த இயேசு ஒரு அப்பமும் மீனும் எடுத்து மற்றவர்களுக்கு கொடுக்கிறார். இதற்கு முன்னே உள்ள பகுதிகளிலே உங்களுக்கு வாசித்த காரியங்களெல்லாம் உங்களுக்கு நான் சொல்லி இருக்கிறேன். அது எதுக்கும் அதை படிக்கணும்னு சொன்னா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்பத்தையும் மீனையும் எடுத்து கொடுத்தார் அப்படின்னு சொல்லி படிக்கிறோம். 24, 41, 43 படிச்சீங்க. இந்த மீன் கண்டங்களையும் துண்டங்களையும் புசித்ததை குறித்து அந்த 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 பகுதியை போன வாரம் படிச்சீங்க. படிங்க. படிங்க. அதிகாரம் 24, 42 படிங்க. பொரித்த மீன் கண்டத்தையும் தேன் கூட்டு துணிக்கைன்னு சொன்ன மெழுகுக்குள்ளேயே தேன் தங்கி இருக்கும் மீன் கண்டங்களையும் துண்டங்களையும் அவர் கொடுத்தார்கள். கையை நீட்டி வாங்கி அவர்களுக்கு முன்பாக போயிட்டு அந்த பக்கம் போயிட்டு வரன்னு சொல்லி அந்த ஆவி போயிடல, அவர்களுக்கு முன்பாக வாங்கி புசித்தார். இல்லையா சொல்லுவோமா? உயிர்த்தெழுந்த சரீரத்துல ஒரு மீன் கண்டத்தையும் தேன் கண்டத்தையும் வாங்கி புசிக்க முடியும். உயிர்த்தெழுந்த சரீரத்துல தான் தோணித்தனமா தான் மாத்திரம் திங்க முடிகிறது இல்லை, பிறருக்கு கூட பொரித்த மீன்களை எடுத்து அப்பத்தையும் எடுத்து இயேசு கொடுக்க முடியும். அப்படியானால் எங்கே அதிகாலை வேளையில் நெருப்பு கரி நெருப்பு வந்தது? எப்படி அதிகாலை வேளையில மீன்கள் வந்தது? எப்படி அவர்களுக்கு அப்பம் வந்தது? அவரெல்லாம் உயிர்த்தெழுந்த இயேசு ஓம்னிபொட்டன்ட். அவர்களுடைய நிலைமைகளை சமுத்திரத்தில் மீன் கிடைக்கவில்லை என்ற கர்த்தத்தை அறிந்த ஓம்னி சயன்ஸ். அட் தி சேம் டைம் பூட்டி இருந்த வீட்டுக்குள்ளே சென்ற ஓம்னி பிரசன்ஸ். ஆகவே ஓம்னி பிரசன்ஸ் என்றால் இந்த ஓம்னி கார் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓம்னி ஆம்னிங்கிறாங்க, ஓம்னிங்கிறாங்க. எங்குமே நிறைந்தவர் ஓம்னி பிரசன்ஸ். எங்குமே நிறைந்தவராய் இருக்கிறார், சர்வ வியாபி, ஓம்னி பிரசன்ஸ். ஆகவே தான் பூட்டி இருந்த வீட்டுக்குள்ளே ஒரு முறை, பிறகு 8 நாளைக்கு பிறகு உள்ள போனார். அதற்கு பிறகு ஓம்னி சயன்ஸ். அங்கே பேதுரு கஷ்டப்படும் போது மீன் வாய்க்குள்ளே முழுங்கின மீன் கஷ்டப்படுறதையும் பார்த்தார். பேதுரு கஷ்டப்படுறதையும் பார்த்தார். பேதுரு கஷ்டப்படுறது தரையின் மேலே, மீன் கஷ்டப்படுறது கடலின் உள்ளே. ரெண்டையும் மியூச்சுவல் டிரான்ஸ்ஃபர் பண்ணார். அதே மாதிரி 153 மீனை கொடுக்கறதுக்கு முன்ன நாமெல்லாம் பிரயாசப்பட்டு பசியினால சாகலாம். அந்த இருட்டுக்குள்ள கஷ்டப்பட்டவங்களை பார்த்தார் ஓம்னி சயன்ஸ். அதே நேரத்தில் வெளியே அவர்களுக்கு 153 மீன் கொடுத்தது மாத்திரமல்ல, கொண்டு வர செய்தது மாத்திரமல்ல, களைச்சு போய் வழியிலே வந்து விழுந்து செத்துறக்கூடாதுன்னு சொல்லி ஒரு தாய் தேற்றுவது போல அழகான கறி நெருப்பு மீன், பொரித்த மீன், அப்பம் இப்படி கொடுத்தார். தாய் போல் தேற்றுகிற அன்புள்ளவர், ஓம்னிபொட்டன்ட். அவர் எதையும் செய்ய வல்லவர். தண்ணீரை திராட்சரசமாக்கினார், எதையும் செய்ய வல்லவர். அவர் தான் சூப்பர் ஸ்டார். முன்னால் உள்ள திராட்சரசம் மனுஷன் உண்டு பண்ணினது. இதுவரைக்கும் இந்த ரசத்தை வைத்திருந்தீர்களே, இது எப்படி இருந்தது என்று, எப்படி கிடைத்தது என்று சொல்லத்தக்க அளவுக்கு சூப்பர் ஸ்டார் ஜீசஸ்.
ஓம்னி பொட்டன்ட். ஓம்னி பிரசன்ஸ் என்றால் சர்வ வியாபி. ஓம்னி சயன்ஸ் என்றால் சர்வ ஞானி. ஓம்னி பொட்டன்ட் என்று சொன்னால் அவர் சர்வ வல்லவர். ஆகையினாலே தேவனுடைய மகனே, மகளே, உயிர்த்தெழுந்த இயேசு இப்படி இருந்தது போல நாமும் கூட அவரை போல இருப்போம் என்றால், ஓம்னி பிரசன்ஸ் எங்கும் நிறைந்தவர், அப்படி போல எங்கும் நிறைந்திருக்கலாம். மத்திய ஆகாயத்திலே விருந்து நடக்கும் பொழுது அங்கேயும் இருக்கலாம். 1000 வருஷ அரசாட்சியில் பூமியில் இறங்கியும் வரலாம். இயேசு மருவமலையில் இருக்கும் பொழுது எலியாவும் மோசேயும் அங்கே இறங்கி வந்தார்கள். திரும்ப ஒரு மேகம் எடுத்துக்கொண்டது, மேலே சென்றார்கள். ஆகையினாலே எத்தனையோ உதாரணங்களை சொல்ல முடியும். ஆகையினாலே தேவனுடைய மகனே, மகளே, இயேசு வருகிறார் என்றால் அவர் இறங்கி வருகிறது போல நம்மையும் அங்கிருந்து இறங்கி அவரோடு கொண்டு வருவார். பரிசுத்தவான்களை கொண்டு வருவார். அவர் ஏறி போனது போல நாமும் கூட எடுத்துக்கொள்ளப்பட்டு ஏறி போகும்படி செய்வார். அவர் நம்மை நேசிக்கிறார் என்றால் எல்லா விதத்திலும் அவரை போல மாற்றுவார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். என்னையும் தம்மை போல மாற்றும் இம்மானேசத்தை 1 2 3 என்னையும் தம்மை போல மாற்றும் இம்மானேசத்தை உள்ளங்களின்று நான் என்றும் லூக்கா 24:40 தம்முடைய கைகளையும் கால்களையும் அவர்களுக்கு காண்பித்தார். தம்முடைய கைகளையும் கால்களையும் அவர்களுக்கு காண்பித்தார். ஆனாலும் சந்தோஷத்தினால் இன்னும் விசுவாசியாமல் ஆச்சரியப்படுகையும். இப்போ இந்த வர நெக்ஸ்ட் என்னன்னா, கைகள்ல என்ன இருந்தது, கால்கள்ல என்ன இருந்ததுன்னா wounds of Jesus. அந்த கை, வலது கையில ஒரு ஓட்டை, இடது கையில ஒரு ஓட்டை உண்டானதனுடைய தழும்புகள். வலது காலில் ஒரு ஓட்டை, இடது காலில் ஒரு ஓட்டை, ஆணி அடித்த ஓட்டை தழும்புகளாய் மாறினது wounds of Jesus and his hands and feet காணப்பட்டது. பிறகு விழாவிலே இருக்கிறது. யோவான் 20 அதிகாரத்திலே அப்படிப்பட்ட காரியத்தான தெளிவாக காண்பித்தார். அப்படியானால் உயிர்த்தெழுந்த சரீரத்திலே அன்புக்கு அடையாளமான தழும்புகளை பிறருக்கு காட்ட முடியும். நம்முடைய சரீரத்திலே, உயிர்த்தெழுந்த சரீரத்திலே அந்த அன்புக்கு அடையாளமான காயங்களை அவர் காட்டியிருக்காவிட்டால் எல்லாருமே இயேசுவாயிடுவாங்க. ஏன்னா அவரை போல மாறி இருக்கும் பொழுது கொஞ்சமாவது வித்தியாசம் வேண்டாமா? 2 பிள்ளைகள் பிறந்தா கூட கொஞ்சம் கூர்ந்து பார்த்தா வித்தியாசம் தெரியுது. ஆகையினாலே பரலோகத்தில் போன பிறகு எல்லாரும் இயேசுவை போல இருப்பார்கள். அந்த நேரத்தில் யார்தான் இயேசு, யார்தான் இயேசு, யார்தான் இயேசு என்று தேடி 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 வரும் பொழுது ஒருவர் கைகளை பார்த்தால் தழும்புகள் இருக்கும், ஒருவர் கால்களிலே தழும்புகள் இருக்கும், ஒருவர் விழாவிலே தழும்புகள் இருக்கும், சிரசு முதல் பாதம் வரையிலும் முதுகெல்லாம் தழும்புகள் இருக்கும். அந்த நேரத்தில் அவரை பார்க்கும் பொழுது
இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். மாறினால் அடிபட்ட முதுகை பார்த்தேன், ஒவ்வொரு காயங்களாய் முத்தம் செய்வேன். மாறினால் அடிபட்ட முதுகை பார்த்தேன், ஒவ்வொரு காயங்களாய் முத்தம் செய்வேன். முற்றிலும் சுட்டப்பட்ட தலையை பார்த்தேன், முற்றிலும் சுட்டினாலும் முற்றிலும் சுட்டப்பட்ட தலையை பார்த்தேன், முற்றிலும் சுட்டினாலும் வாரினால் அடிபட்ட முதுகை பார்த்தேன், வாரினால் அடிபட்ட முதுகை பார்த்தேன், ஒவ்வொரு காயங்களாய் முத்தம் செய்வேன். முத்தம் செய்வேன். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். 8 நாளைக்கு முன்ன நான் நம்ப மாட்டேன்னு சொன்னான். அவர் காயத்தில் விரல போடணும், விழாவில் கையை போடணும். அதே வார்த்தை அந்த ஓம்னி சயின்ஸு 8 நாளைக்கு முன்ன பேசுனதை கேட்டு 8 நாளைக்கு முன்ன தொடாதன்னு சொன்னவர் பரலோகம் வரைக்கும் போயிட்டு திரும்ப வந்தவர். ஏ தோமாவே, இங்கே வா, உன் விரலை நீட்டி என் கையில போடு. என்ன சின்ன ஓட்டை, உன் விரல் இல்லை, உன் கையை 2வது உன் கையை எடுத்து விழாவில் போடு. பெரிய ஓட்டை. இந்த தழும்பை பாருப்பா, இந்த சின்ன தழும்புகளையும் பாருப்பா. See these small wounds, also see these big wounds. இதை பார்த்த உடனே ஆண்டவரே, என் தேவனே என்று சொல்லி அவனை அப்படியே ஏற்றுக்கொண்டவன் தான் சென்ட் தாமஸ் மவுண்ட்ல, பரங்கி மலையில கேரளா வழியாக, தமிழகத்திலே கேரளா வழியாக வந்து நம்பூதிரி பிராமணர்கள் மத்தியிலே இயேசுவே மெய்யான தேவன் என்று அள்ளி எறிந்த தண்ணீர் அப்படி அற்புத பூக்களாய் விள காண்பித்து ஏராள மக்களை ஆண்டுடைய பிள்ளைகளாக மாற்றி பரங்கி மலையிலே ஓட ஓட விரட்டப்பட்டு அவருக்காக வாழ்ந்த ஒரு தேவ மனுஷன் ஈட்டியால் குத்தப்பட்டு இன்றைக்கு அடையாள சின்னமாக எல்லாரும் அகிலமெங்கும் இருந்து வந்து அவரோடு இருந்த 12 சீடர்களில் ஒருவனல்லவா என்ற ஒரு இரத்த சாட்சியாக அவர் நமக்கு நிரூபணமாகி இருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துகிறோம். அப்படி தொட்டு பார்த்தா நம்புன்னு சொன்னியா? 8 நாளைக்கு முன்ன சொன்னேன், இப்ப என்னை தொட்டு பாராசா அப்படின்னு சொல்லி நிரூபித்தவர் யார் என்றால், நீ என்ன பேசுகிறாயோ அது அவருக்கு தெரியும். போன வாரம் என்ன பேசுனீங்க, யார்கிட்ட பேசுனீங்க, என்னென்ன ஃபோனில் பேசுனீங்க, என்னென்ன செல்ஃபோனில் பேசுனீங்க, இந்த பாஸ்டர் அந்த விசுவாசியை பற்றி என்ன பேசினாரு, அந்த விசுவாசி இந்த பாஸ்டரை பற்றி என்ன பேசினாரு, அந்த பாஸ்டர் அம்மா விசுவாசிகளை பற்றி என்ன பேசினாங்க, அந்த விசுவாசிகள்லாம் பாஸ்டர் அம்மா பற்றி என்ன பேசினாங்க, இங்கிருந்து யார் யார் எதையெல்லாம் பேசணும் யாருக்குமே தெரியாதுன்னு நினைக்க முடியாது. அவர் லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் அவர் ஓம்னி presence, not only omnipresence, not only omnipotent, our Jesus is omniscience. எல்லாம் அறிந்தவர். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. சும்மா பேச முடியுமா? அதான் காதலையும்
என் எழுந்திருக்கிறதையும் அறிந்திருக்கிறீர் ஐயா. என்னுடைய நினைவுகளை தூரத்திலிருந்து அறிகிறீர் ஐயா. என்னுடைய நாவிலே சொல் பிறவாததற்கு முன் அதெல்லாம் உமக்கு தெரியும் ஐயா. உமக்கு மறைவாக நான் எங்கே போவேன்? உம்மை விட்டு நான் எங்கே ஓடுவேன்? இந்த அறிவு எனக்கு நான் வானத்துக்கு ஏறினாலும் அங்கேயும் இருக்கிறேன், பாதாளத்தில் படுகை போட்டாலும் அங்கேயும் இருக்கிறேன், விடியற்காலத்து செட்டை என்னும் பாய்மர கப்பலை எடுத்து கடலின் அந்தப்புறம் கடையாந்திரத்தில் போனாலும் அங்கேயும் உடைய கரம் என்னை பிடிக்கும், தப்ப முடியாது. இதுவல்லவா great Lord's presence in the Old Testament Psalms 139. இதுதான் பழைய ஏற்பாட்டிலே 139ஆம் சங்கீதத்தினுடைய full God's presence in Old Testament. பழைய ஏற்பாட்டில். புதிய ஏற்பாட்டிலேயும் அந்த பிரசன்னத்தை உடையவர் கருப்பொருளாய் உருவாகி தாயின் வயிற்றில் கருப்பொருளாகி வெளியே மனிதன் ஒரு குழந்தை பாலகனாய் பொருளாகி பிறகு நமக்காக சிலுவையில் வரம்பொருளாகி தந்து மறுபடியும் பறந்து சென்று வானத்திலே பரம்பொருளாகி மீண்டும் சீக்கிரமாய் வரும் பொருளாகிறார் இயேசு. கரங்களை தட்டை கர்த்தரை இந்த உயிர்த்தெழுதலுக்கு ஒரே ஒரு உதாரணத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். இன்னைக்கு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் எடுங்க. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. யோவான் 12:24 படியுங்க. யோவான் 12:24. வம்சம் அல்ல, அது மாதிரி இது மனுஷருடைய மாம்சம் வேறு, மிருகங்களுடைய மாம்சம் வேறு, மச்சங்களுடைய மாம்சம் வேறு, பறவைகளுடைய மாம்சம் வேறு. வானத்துக்குரிய மேனிகளும் உண்டு, பூமிக்குரிய மேனிகளும் உண்டு. வானத்துக்குரிய மேனிகளுடைய மகிமையும் வேறு, பூமிக்குரிய மேனிகளுடைய மகிமையும் வேறு. இதை பற்றி சொல்லும் போது வானத்திலையும் பூமியிலையும் அநேக எக்ஸாம்பிள் ஆஃப் த ரெசரக்ஷன். ரிசரக்ஷனுக்கு சரியான உதாரணத்தை கொடுக்கிறார். The example of the resurrection, a grain of wheat. கோதுமை மணியை கொண்டு அழகா சொல்லிட்டார். ஆகையினால 1 கொரிந்தியர் 15 பவுல் சொல்லி போட்டார். அவரும் சூப்பர் ஸ்டார்னு சொல்லி போட்டார், ஸ்மால் ஸ்டார்னு சொல்லி போட்டார். நாம என்ன செய்யணும்? இந்த உதாரணங்கள் எல்லாம் நம்பும் பொழுது அவிச்சு போன அவிஞ்ச சோளமா இருந்தா முளைக்காது, அவிச்ச முட்டையா இருந்தா அடகாக்க வச்சா குஞ்சு வராது. இப்பொழுது என்னுடைய ஆவியாத்ம சரீரத்திலே ஆசைகள் ஏராளம் இருக்கிறது. அனுபவித்தவைகளும் கூட எனக்கு திருப்தி இல்லை, இன்னும் அனுபவிக்காதவர்களும் கூட ஏராளம் எனக்கு தெரியுது. யூடியூப்பை பார்த்தா தெரியுது, டிவியை பார்த்தா தெரியுது, உலகம் எங்கேயோ போய்கிட்டு இருக்குது. முன்னால மாதிரி இதெல்லாம் அனுபவிக்கிறதுக்கு இன்னைக்கு வாலிபம் இல்லையே. இப்படியும் அனுபவிக்கிறதுக்கு சக்தி இருந்தாலும் அதை அனுபவிக்கிறதற்கான ஒரு காரியத்தை செய்தால் பரலோகம் போக முடியாதே. அழகாகத்தான் இருக்கிறது. நான் இருக்கிறது அழகா இருக்கிறத விட இன்னொன்று இதை விட அழகாக இருக்கிறது. இப்படியெல்லாம் பார்த்தா மூஞ்சி கறிக்கட்டையா போயிருக்கிற அதைத்தான் சிந்திக்கிற. திருவள்ளூர்ல ஒரு அம்மா இலை போட்டு அழகழகா சாப்பாடு படைச்சாங்க. அழகான முகம். அந்த பாஸ்டர் 100 சபைகளை கட்டினார். அவருடைய காலத்துக்கு பிறகு அந்த அம்மாவை இன்னைக்கு பார்த்தா வேதனையா இருக்கு. முகமெல்லாம் கருப்பா இருக்குது, அப்படியே தீ வச்சு எரிச்ச மாதிரி அழகான வண்ண முகம். என்னாச்சு? அவர்களுக்கு கேன்சர் வந்தது. நான் சொல்றேன், அழகான சரீரத்தோடு பாவம் செய்து நரகத்துக்கு போகிறதை விட எத்தனைதான் கொள்ளியில் அகப்பட்ட அக்கினியிலிருந்து தப்பியத கொள்ளியை போல இருந்தாலும் 2 கையுடையவனாய் நீ நரகத்துக்கு போகிறதை விட 1 கை உடையவனாய் நரகத்துக்கு போகலாம். 2 கால் உடையவனாய் 2 கண் உடையவனாய் போகிற 1 கண் உடையவனாய் போகலாம் என்றால் அர்த்தம் என்ன? அந்த கண்ணை பிடுங்கி, அந்த கையை வெட்டு, அந்த காலை வெட்டு. வேண்டாம்ப்பா, என் கண்ணையும் பிடிக்க வேண்டாம், என் கையையும் வெட்ட வேண்டாம், என் காலையும் வெட்ட வேண்டாம், எனக்கு அந்த கண்ணீர் நிச்சயம் வேண்டாம்.
என் புருஷனும் மனைவி எனக்கு வாழை மீன் மாதிரி இருந்தாலும் சால மீன் மாதிரி இருந்தாலும் சரி, அது எப்படிதான் அது நீந்திர மீனா இருந்தாலும் சரி, காஞ்சி போன கருவாடா இருந்தாலும் சரி, கொடுக்கப்பட்ட மனைவியோடு வாழ்ந்து முடிச்சிடுறீங்க, கொடுக்கப்பட்ட புருஷனோட வாழ்ந்து முடிச்சிடுறீங்க. வேண்டாம் ஐயா, சாவு வீட்டுக்கு போனா மனசு அழுகுது, கல்யாண வீட்டுக்கு போனா சிரிக்குது. இந்த மனம் ஒரு குரங்கு, இந்த குரங்கு கூட சேர்ந்து நடக்கிறதுக்கு போறத விட நான் ஒழுங்கா உறங்கி எழுந்து வேதத்தை வாசித்து தியானித்து உண்மை போல கடந்த வாரம் கேட்டது போல திறந்த முகமாய் கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு யாக்கோபு 1:7 எடுத்து படிக்க வேண்டும். எடுத்துக்கொள்ள திருவசனமாகிய கண்ணாடியிலே என்று எழுதப்பட்டிருக்கிறது போல வீட்டில் உள்ள கண்ணாடி உன்னை மட்டுமே காட்டும். உங்க வீட்டு கண்ணாடி உன்னை காட்டும், என் வீட்டு கண்ணாடி என்னை காட்டும். ஆனால் வேதவசன கண்ணாடி என்னையும் எனக்கு காட்டும், இயேசுவையும் எனக்கு காட்டும். அழகான இயேசு, the beauty of the Lord. கடந்த வாரம் சொன்னேன், மகிமை மேல் மகிமையடைந்து மறுரூபப்படுகிறோம் அவரை போல. ஆதாம் என்னும் ஒரு பாவ ரூபத்திலிருந்து இயேசு என்ற மறு ரூபத்துக்கு மாறும் பொழுது என்னை எனக்கு காட்டி என் நிலைமையை மாற்றி பொன்னுலகத்தை காட்டி போகும் வழியை எனக்கு சொல்லுகிறது. ஆகையினாலே என்னை உண்மை போல மாற்ற இத்தனை அலங்கோலத்தை அடைந்தீரே ஆண்டவரே, இத்தனை மகிமையை விட்டீரே ஆண்டவரே, இத்தனை பாடுகளை சகித்தீரே ஆண்டவரே, இத்தனை தாங்குன்னா வேதனை அடைந்தீரே ஆண்டவரே. நான் கோடி கோடி மக்களை பார்த்தாலும் சரி, எந்த மகிமையை இந்த உலக மகிமையை பார்த்தாலும் சரி, உமக்காக என் கண்களை பரிசுத்தமாய் ஒப்புக் கொடுக்கிறேன், என் சிந்தனையை பரிசுத்தமாய் ஒப்புக் கொடுக்கிறேன், என்னுடைய பார்வையை பரிசுத்தமாக ஒப்புக் கொடுக்கிறேன், என்னுடைய பேச்சை பரிசுத்தமாக ஒப்புக் கொடுக்கிறேன், என்னுடைய இருதயத்தை பரிசுத்தமாக ஒப்புக் கொடுக்கிறேன், என்னுடைய நாவை பரிசுத்தமாக ஒப்புக் கொடுக்கிறேன், என்னுடைய கை கால் அவயவங்களை பரிசுத்தமாக ஒப்புக் கொடுக்கிறேன், என்னுடைய இன்ப உணர்ச்சிகளை கர்த்தர் நியமித்தபடி முறையோடு பரிசுத்தமாக ஒப்புக் கொடுக்கிறேன். நீர் தராத எதுவும் எனக்கு வேண்டாம் ஆண்டவரே, நீர் தருகிறது மாத்திரம் போதும் ஆண்டவரே. நீர் தராத உறவுகள் வேண்டாம், நீர் தராத நட்பு வேண்டாம், நீ தராத பணம் எனக்கு வேண்டாம், நீ தராத எதுவுமே எனக்கு வேண்டாம். உங்க சித்தமில்லாத இடத்துக்கு என்னை கொண்டு போக வேண்டாம், உங்க சித்தமில்லாத யாரிடத்தில் வர வேண்டாம். நான் தனிமையிலே இனிமை காண முடியும், அது என் ஆண்டவருடைய இனிமை. அந்த ஆண்டவருடைய இனிமை என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் give first preference to your Lord. முதலிடம் கொடுத்து விட்டு பிறகு குடும்பத்துக்கு உன்னுடைய அன்பை கொடுத்து, அதோடு உன் உறவுகள் சமூகத்தில் அன்பை கொடுத்து, நீ அவரை போல மாறிக்கொண்டு மற்றவர்களையும் மாற்றிக்கொண்டு 1000 அலுவல்கள் நேர்களை உலகத்தில் உடையவனாய் இருந்தாலும் அந்த மகிமைக்கொப்பாக மாற்றிக்கொள்ள ஒப்பு கொடுப்பாயா தேவனுடைய மகனே, ஒப்பு கொடுப்பாயா தேவனுடைய மகனே. இயேசு அதை செய்கிறார், இதை செய்கிறார், அதை தருகிறார், இதை தருகிறார் என்று சொல்லுகிறதை விட இதை தருகிறார் என்று சொன்னால் ஆட்டோமேட்டிக்கா பிள்ளை பாக்கியம் வரும், ஆட்டோமேட்டிக்கா நடக்க வேண்டிய கல்யாணம் நடக்கும், ஆட்டோமேட்டிக் கிடைக்க வேண்டிய வேலை கிடைக்கும். ஏன் பாஸ்டர் ஜான் பாஸ்டர் வார்த்தையா? இல்லை. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்ற கர்த்தர் உங்களை பரலோகத்தில் செய்யப்படுகிறது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக என்ற வார்த்தையின்படி எல்லா ஐஸ்வர்யத்திலும், எல்லா கணத்திலும், எல்லா அவருடைய அற்புதமான மகிமையிலும், எல்லா ஆசீர்வாதத்திலும் உங்களை மகிழ்ச்சியாக வைப்பார். அவர் உங்களை ஆவிக்குரிய கணத்தை கொடுத்து வாழ வைப்பார். உலகத்தில் சகல தீமைகளுக்கு விலக்கி காத்துக் கொள்வார். பொல்லாத அந்திகிறிஸ்துவின் ஆட்சிக்கு முன்பதாக உன்னை அவரோடு பறந்து செல்ல அழைக்க வருகிறார். ஒவ்வொரு நாளும் இன்னும் நாம் அந்த கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு அவருடைய அந்த சாயலாகத்தானே மகிமை அடைந்து மறுரூபப்படுவோமாக. கிறிஸ்துவின் மகிமையான சாயலாய் இருக்கு. 2 கொரிந்தியர் வீட்டில் படிச்சுடுங்க. 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரத்திலே கிறிஸ்துவின் சாயலாய் இருக்கிற மகிமையின், கிறிஸ்துவின் சாயலாய் இருக்கிற மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி, அந்த வெட்டம், அந்த வெளிச்சம் இந்த உலகத்தாருக்கு பிரகாசமாயிராதபடி அவருடைய மனக்கண்களை பிசாசு குருடாக்கினான். நமக்கோ ஆவியானவர் வெளிப்படுத்துகிறார். ஆகையினாலே நன்றாக இருப்போம்.
வருகையிலே அவர் மகிமையை நழுவ விட்டு விடக்கூடாது. ஆகையினாலே வாரம் ஒரு முறையாகிலும் இந்த ஆலயத்துக்கு வருகிறதிலே தேவனுடைய பிள்ளைகள் மிக உறுதியாக இருக்க வேண்டும். பைபிள் ஸ்டடி இல்லை, காத்திருப்பு கூட்டம் இல்லை, எல்லாமே இல்லாம போகிற நேரத்துல உங்களுடைய பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் ஒன்று உங்களுக்கு இருந்தால் அது 100க்கு 100 பெரிய ஆசீர்வாதம். இந்த உலகத்திலே உயிர் இல்லாதவனுக்கு பிரியாணியை கொடுத்தா அவன் ரசிப்பானா? எல்லாம் 60 வயசு போக போகதான் ஒரு மனிதன் ஆன்மீகத்தை பற்றி சிந்திப்பான். இள வயதுல இன்பமானவைகளை சிந்திப்பான், நடு வயதிலே நலமானதை சிந்திப்பான். அவன் வயது 60க்கு மேல் போகும் பொழுது அப்பொழுதுதான் ஆன்மீகத்தை பற்றி அவன் பேசுவான், அப்பொழுதுதான் தெய்வீகத்தை பற்றி பேசுவான். அதே நேரத்திலே எந்த நிலையில் இருக்கிறவர்களுக்கும் சொல்லிக் கொள்ளாமல் வரக்கூடிய காரியம் 2. ஒன்று எதிர்பாராமல் வருகிற மரணம், இல்லாவிட்டால் எதிர்பாராது வருகிற இயேசுவின் வருகை. இன்றைக்கு இந்த கதவுகளை யாரோ சுவரட்டி ஒட்டியிருக்காங்க. 17 வயசு நங்கை மங்கை, அவருடைய கதை எங்கே என்று இன்றைய கேள்விக்குறியா இருக்கிறது. வாருங்கள், இதுதான் உலகம் அருமையானவர்களே. ஆகிய வாலிப தம்பி, வாலிப தங்கச்சி, அருமையான அம்மா, ஐயா, நான் பயப்படுறதுக்காக சொல்லல, பரவசப்படுகிறதுக்காக சொல்லுகிறேன். இன்னைக்கு லிப்ட் ரிப்பேர், இன்னைக்கு பாக்க என் மனைவி செவ்வாய்ப்பட்ட ஊழியத்துக்கு போயிட்டாங்க. லிப்ட் ரிப்பேர் கொஞ்சம் தாமதம் ஆயிடுச்சு. நீ 12ஆக 10 நிமிஷத்துக்கு முடிக்க நினைச்சிட்டு இருக்கிறேன், 12க்காவது முடிக்க நினைக்கிறேன். சுருக்கமாக தான் நீங்க முடிச்சிருக்கிறேன். அடுத்த வாரம் 12க்கு முடிக்கணும். ஏன்னா ஆவியான கட்டுப்பாடுகள் இருக்கிற வைக்கிறாரு. நிலைமையை பார்த்தா அப்படி ஆகி போச்சு. திடீர்னு ஒரு ஸ்கிரீன் போட ஒரு மெக்கானிக் வரல, பையனை தூக்கி கொண்டு விட்ட பிள்ளைகளுக்கு உதவிக்கு ரொம்ப நன்றி. அற்பமான இந்த சரீரத்தை அவருடைய மகிமையான சரீரத்துக்கு ஒப்பாக மறுரூபப்படுத்துவார் என்று பிலிப்பியர் 3:2 சொல்லியிருக்கிறது. ஆகவே சபையிலே எந்த பலவீனங்கள் யாருக்கு இருந்தாலும், அது ஊனமாக இருந்தாலும் சரி, அது எந்தவித பலவீனமா இருந்தாலும் சரி, டாக்டர்கள் என்ன சொன்னாலும் சரி, எந்தவித ஒரு நிலைமைகள் சரீரத்தில் காணப்பட்டாலும் சரி, ஜான் பாஸ்கரே, அருமையான சபையின் விசுவாசிகளே, ஊழியக்காரியே, ஊழியக்காரனே, இளமையும் வாலிபமும் மாயை, நடுவயதும் கழிந்து போகும், முதிர் வயதும் அது ஒளிந்து போகும், ஆனால் என்றும் இயேசுவை போல மாறுகிற அந்த இன்பமான நாடு, இன்பமான வயது, இன்பமான உலகம், எல்லையில்லாத காலங்கள் வாழக்கூடிய, கணக்கில்லாத காலங்கள் வாழப்போகிற பரலோகத்தில் நினைத்து வாழ்வோமாக. இன்றைக்கு நான் ஃபோன் பண்ணி சொன்னேன், 12க்குள்ள முடிச்சிருவேன். இன்னைக்கு பார்க்க ஒரு சோதனை ஆகி போச்சு. போனவர் ஐயா வந்தார், பேசினாரு, இங்கே லிஃப்டில் ஒரு சில ஸ்க்ரீன் மிஸ்டேக், அதனால காசனை போட்டு என்ன செய்யலாம் ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். வந்து பிள்ளைகள்லாம் பாடினீங்க. நீ யோசித்து பார்த்தேன், பாஸ்கரமாக செவ்வாய்ப்பேட்டை, நான் இங்கே புதன்கட்டியில் உட்காந்துட்டு இருக்கிறேன். அடுத்தது பிள்ளைகள் பாடுறாங்க. சரி, இப்படியெல்லாம் பாடுறாங்கல்ல, இப்படிலாம் 2 மணி நேரம் தள்ளி தாமதிச்சு ஆரம்பிக்க வேண்டிய சூழ்நிலை இருந்ததுனால கொஞ்சம் தாமதப்படுத்திட்டேன். அடுத்த வாரம் 12 மணிக்கு நான் முடிப்பேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. கர்த்தர் கொடுத்த நல்ல செய்திக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ராஜா எழுந்திருப்போம். ராஜாதி ராஜன் தேவாதி தேவன் வேகம் வருகின்றாரே. Hallelujah.
ஆவியானவர் நம் மத்தியிலே அசைவாடி கொண்டிருக்கிறார். ஆவியானவர் நம்மை ஆயத்தப்படுத்துகிறார். பரிசுத்தமாகும் காலம் இதுவே தானே. பாடுங்க. பரிசுத்தமாகும் காலம் இதுவே தானே. Bye.